வணக்கம். நான் உங்க டாக்டர் தனசேகர் பேசுறேன். வெயில் காலம் வந்தாச்சு. வெயில் காலத்துல மெயினான ப்ராப்ளம் குழந்தைங்களுக்கு என்ன வரப்போகுது அப்படின்றது எல்லா பேரண்ட்ஸுமே கேட்பாங்க. ஒவ்வொரு வருஷமும் இந்த டாபிக்க பத்தி பேசினாலும் சலிப்பு வர்றதே கிடையாது. சோ நம்ம சேனல்ல இந்த வாரம் நம்ம பார்க்க போற விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, குழந்தைங்களுக்கு வெயில் காலத்துல வரக்கூடிய என்ன பிரச்சனைகள். முதல் பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா, தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தான். தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எல்லாருக்குமே வரக்கூடிய வேர்க்குரு தான் முக்கியமான பிரச்சனை. வேர்வை சுரப்பி ஆக்சுவலா அடப்பட்டு அந்த அடப்பட்ட வேர்வை சுரப்பு கோவமான சமயத்துல அது பேர் வேர்க்குருன்னு சொல்றோம். சோ வேர்வை வரதுனால அந்த வேர்க்குரு உங்க சுரப்பிகளை அடைப்படுறதுனால குழந்தைங்களுக்கு பொதுவாகவே ஸ்கின்ல எரிச்சலும் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இரிட்டேஷனும் ரொம்ப கூட வரும். இந்த மாதிரி வரக்கூடிய குழந்தைங்களுக்கு தயவு செய்து பவுடர் போட்டு வேர்க்கக்கூடிய சுரப்பிகளை அடைச்சிடாது. முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ரொம்ப தீவிரமான வேர்க்குரு இருந்துச்சு அப்படின்னா அந்த மாதிரி வரக்கூடிய குழந்தைங்களுக்கு நாம யூஸ் பண்ணக்கூடிய ஆயின்மெண்ட்ஸ் மற்றும் லோஷன்ஸ் டாக்டர் கேட்டு பண்றது நல்லது. ஏன்னா டாக்டரோட பரிந்து இல்லாம யூஸ் பண்ணீங்கன்னா என்ன ஆகும் பாத்தீங்கன்னா வேர்வை சுரப்பி அடைப்பட்டு இன்னும் பிரச்சனை தான் கூடும். ஸோ வேர்க்குரு பிரச்சனைக்கு முதல் தீர்வு நம்பர் 1 லைட்டான ட்ரெஸ்ஸஸ் போடுறது, நம்பர் 2 சன்ஸ்கிரீன் யூஸ் பண்றது, நம்பர் 3 குழந்தைங்களை மேக்ஸிமம் உச்சி வெயில்ல ஆடாம கொஞ்சம் நிழல்ல ஆட வச்சீங்கன்னா பெட்டரா இருக்கும். இது மூணாவது விஷயம். நாலாவது விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, உடல் சுகாதாரம் மட்டும் இல்லாம நீர் சத்து ரொம்ப முக்கியம். உடல் சுகாதாரத்தை பேணி காக்க வேண்டிய கட்டாயத்துல இருக்க நாம குழந்தைங்களுக்கு நிறைய நீர் மற்றும் நீர் சத்து நிறைந்த உணவுகளான மோர், தர்பூசணி அதாவது வாட்டர் மெலன் இந்த மாதிரி ஃபுட்ஸ் கொடுக்கறதுனால ஆக்சுவலா உங்க ஸ்கின்னும் மற்றும் பாடி டெம்பரேச்சர் நீங்க கூலா வச்சுக்கலாம். இது ரெண்டாவது விஷயம். மூணாவது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும் வெயில் காலத்துல ஏசி யூஸ் பண்ணலாமா? சின்ன குழந்தைங்களுக்கு, பெரிய குழந்தைங்களை எல்லாரும் கண்டிப்பா ஏசி யூஸ் பண்ணலாம். ரூம் டெம்பரேச்சர் 24 25க்குள்ள இருக்கிற மாதிரி பாத்துங்க. வெயில் காலத்துல வேற என்னென்ன தடுப்பு எடுத்துக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, குழந்தைங்களுக்கு முக்கியமான உணவு முறை தான். பொதுவாக வெயில் காலத்துல எல்லாருமே பண்ற ஒரு உணவு நம்ம நார்மலா ரூம் டெம்பரேச்சர்ல வச்சோம் அப்படின்னா 4 மணி நேரத்துக்குள்ள தயவுசெய்து சாப்பிடணும். இதுல பர்டிகுலரா ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் நான் வெஜிடேரியன் ஃபுட். நீங்க வெஜிடேரியன் ஃபுட் சாப்பிட்டாலுமே 4 ஹவர்ஸ்க்கு மேல வெளியே வைக்க கூடாது. ஃப்ரிட்ஜ்ல வச்சீங்கன்னா 24 ஹவர்ஸ் வரைக்கும் வைக்கலாம். எடுத்து நீங்க சூடு பண்ணி சாப்பிடுறது மிக மிக அவசியமான விஷயம். வெளியே ஃபுட் வாங்குற சமயத்துல அதிகமா பதப்படுத்தப்பட்ட உணவுகளை பயன்படுத்தாம நான் வெஜிடேரியன் ஃபுட் வாங்குனீங்க அப்படின்னா கிளீனான இடத்துல வாங்கி யூஸ் பண்றது மிக முக்கியம். காய்ச்சி ஆற வச்ச தண்ணியை தான் குடிக்கணும்ன்றதுல எந்த சந்தேகமும் கிடையாது. பொதுவா குழந்தைகள் நான் சொல்றது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு நாளைக்கு 1 லிட்டரோ 2 லிட்டரோ ஒரு ஸ்டீல் பாத்திரம் அகண்ட ஸ்டீல் பாத்திரத்துல பயன்படுத்தி நல்ல ரோல் பாயில் உருளை வடிவத்துல கொதிக்க வச்சு அந்த தண்ணியை குழந்தைங்களுக்கு 24 ஹவர்ஸ் வரைக்கும் தாராளமா கொடுக்கறதுனால எந்த பிரச்சனையும் இல்லை. மெயினான பிரச்சனைன்னு கேட்டீங்கன்னா, கடையில நம்ம குடிக்கக்கூடிய ஜூசஸ்ல பயன்படுத்தக்கூடிய ஐஸ் கியூப் இருக்கு பாத்தீங்களா, அது எந்த வாட்டர்ல பயன்படுத்துறதுன்னு நமக்கு தெரியாது. அது குழந்தைங்களுக்கு ஆக்சுவலா வாமிட்டிங் டயரியா வரதுக்கான சாத்தியக்கூறுகள் மிக அதிகம். இதை கவனமா பாத்துங்க. இந்த மாதிரி உணவு தடுப்புகள் மட்டும் இல்லாம இன்னைக்கு இருக்கக்கூடிய தாய்மார்கள் எல்லாருமே முக்கியமா இன்னொன்று கவனிக்க வேண்டிய விஷயம், ஏசி தயவு செய்து பயன்படுத்தலாம். அதுல எந்த பிரச்சனையும் இல்ல. டெம்பரேச்சர் நான் சொன்ன மாதிரி 24 25. ஏசி ஃபில்டரை வீக்லி ஒன்ஸ் தயவு செய்து வாஷ் பண்ணி போட்டீங்க அப்படின்னா குழந்தைங்களுக்கு அடிக்கடி சளி, இருமல் மற்றும் வீசிங், ஆஸ்மா போன்ற தொந்தரவுகள் வராது. இதை கடைபிடிங்க. நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்க, கமெண்ட்ஸ் எழுதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நன்றி, வணக்கம்.